அபிராமி. வனஜா, அம்மா கப் எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. வந்த விஷயம் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. எப்படி கரெக்டா சொல்ற? அதனாலதான் நான் கலெக்டர். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு சந்தோஷ்குமார் உனக்கு தெரியுமில்ல? அவரோட சேர்ந்து நீங்க கூட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சீங்க இல்லையா? ஒரு படத்துக்கு கூட பூஜை போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன ஆச்சு அது? அதை விடுமா, அது சொதப்பிடுச்சு. இந்த தடவை அப்படி ஆகாது. சந்தோஷ் பிஃபார்ம் படிச்சிருக்கான். நான் அவன் கூட சேர்ந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஏஜென்சி எடுக்கலான்னு பாக்குறேன். ஏற்கனவே ஊர்ல போலி மருந்து, போலி டாக்டர்னு அமக்கலப்படுது. இதுல போய் நீங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஏஜென்சி எடுக்கிறத பத்தி பேசுறீங்களே, இந்த நேரத்துல எதுக்கு எடுக்கிறீங்க? என்ன சரண்யா, ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? கலெக்டர் ஹஸ்பண்டுங்கிற நிழல்லே எத்தனை நாளைக்கு தான் நான் இருப்பேன்? ஐ வாண்ட் டு மூவ் அவுட் ஆஃப் யுவர் ஷேடோ. இல்ல ரவி, நான் அப்படி சொல்லல. ஏன் ஷேடோ விட்டு விலைக்கு போறதுக்காக நீங்க ஷேடி டீல்ஸ்ல இறங்க போறீங்க. அதான் என்னோட பயம். எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, யூ வெயிட் அண்ட் see. இவர்தான் கலெக்டரோட ஹஸ்பண்ட்னு சொன்ன உங்க வாயால இவங்க தான் ரவிசங்கரோட வைஃப்னு சொல்லும்படியா வைக்கிறேன். வனஜா, அம்மா நவீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியாமா? என்னம்மா சொல்றீங்க? இன்னும் நவீன் தம்பி ஸ்கூல்ல இருந்து வரலையே. வரலையா? என்ன வனஜா சொல்ற? இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? ஆமாம்மா, இன்னும் வரல. என்ன வனஜா இவ்ளோ பொறுமையா சொல்ற? இல்லம்மா, ஐயா தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆமா ரவி, நீங்க தானே கூட்டிட்டு வரதா இருந்தது. என்ன ஆச்சு? நான் பிசினஸ் விஷயமா சந்தோஷ பாக்குறதுக்காக போயிருந்தேன். அதனால இவங்க போய் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். என்ன ரவி, உங்களால போக முடியலன்னா என்கிட்ட சொல்லிருந்தா நானே போய் அழைச்சிட்டு வந்திருப்பேனே. சதீஷ். எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வாங்க. ஓகே மேடம். ஏ சரண்யா, இதுக்கு கூட பிஏவை கூப்பிடணுமா? என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ரவி. அம்மா. என்ன? ஒண்ணும் இல்லம்மா. எஸ் மேடம். ஓ, வந்துட்டீங்களா? ஆஃப் டியூட்டில இருந்தீங்க போல இருக்கு. வெல், இட் டசன்ட் மேட்டர். நவீன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரல. நீங்க வண்டி எடுத்துட்டு போய் அவன் ஸ்கூல்ல வாட்ச்மேன், ட்ரக் டிரைவர், வேன் டிரைவர், whoever it is, எல்லாரும் விசாரிச்சு பாருங்க. ஓகே. அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட ஹவுசஸ் எங்கெல்லாம் போயிருக்க முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய் விசாரிச்சு பாருங்க. ஓகே. Now please. Oh, and Satish. எஸ் மேம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுக்கும் அலர்ட்டா ஸ்டாண்ட் பையா இருக்க சொல்லுங்க. ஷூர் மேம். And one more thing. எஸ் மேம். என் போனுக்கு வர எல்லா கால்ஸையுமே டேப் பண்ணி வைக்க சொல்லுங்க. Sure, ma'am. I wanted to every call should be tap. எஸ் மேம். ரைட் வே மேம்.
ரவி, சொல்லு சரண்யா. ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க இருக்கீங்க? நான் அவன் ஸ்கூல்ல தான் இருக்கேன். அவங்க பார்த்துட்டு இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத. ஒருவேளை அவன் ஃப்ரெண்டு யார் வீட்லயாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். அவன் ஃப்ரெண்டு சந்து இருக்கானே, ஆமா. அவங்க வீட்ல போய் கேட்டிங்களா? இல்லம்மா, நான் இப்பதான் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறேன். அங்க போய் பார்க்க. யா, ப்ளீஸ் கால் மீ பேக். ஷூர். சதீஷ், மேடம். எனி நியூஸ்? நோ மேடம், வி ஆர் ட்ரைங் आवर லெவல் பெஸ்ட். எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டேன் மேடம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணீங்களா? மேம். All his friends and my friends. எஸ் மேம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் மேடம். Keep looking. டெஃபினெட்லி மேம். Don't give up. ஓகே மேம். ஹலோ, நான் சரண்யா பேசுறேன். வணக்கம் கலெக்டர் அம்மா. நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நானும் எங்கள் அப்பாவும் உங்களை வந்து சந்தித்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் வழிக்கு வரல. இப்போ பார்த்தீங்களா, நீங்களே எங்களை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களை எங்க சந்திக்கிறது? வெரி குட். ஈசிஆர் ரோட்டில் சக்தி காலேஜ் தாண்டின உடனே லெஃப்டில் ஒரு வழி போகும். அங்கே எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அண்ணாச்சி பேலஸ்னு போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே வந்துருங்க. ஆனால் ஒரு விஷயம், வரும்போது தனியாக வரணும். போலீஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க உங்களோட வேலையை காட்ட வேண்டி வரும். அவ்வளவுதானே? ஆமாம், சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. தெளிவாக தான் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. வாடா, என்ன பாட்டில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டியா? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். என்ன திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க? யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரையும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம ஒரு ஐட்டம் நம்மளை தேடி வருது. எப்படி அதை வழி கொண்டு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன யோசனை? உள்ளூரா வெளியூரா? எல்லாம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கற்பகத்தை தான் சொல்கிறேன். பேரே கற்பகம் சொல்கிறீங்க. கம்முன்னு இருப்பாளா இல்லை கருப்புன்னு கத்துவாளா? கத்துனா விட்டுருவானா? எல்லாத்துக்கும் சேர்த்துதாம்மா சம்பளம் தரேன். ம், நீ ஒரு வேலை பண்ணு. என்ன? அவ வந்தோடனே வெளியே போய் வெயிட் பண்ற. யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு இன்ஃபர்மேஷன் தர. ஓகேவா? இதுதானே சார் காலம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன புதுசா எனக்கு? எப்பட்றா விஷயத்த சொன்னோன்னா கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இதெல்லாம் உங்கள் ட்ரைனிங் ஆச்சு சார். நான் எப்படி இருப்பேன்? டேய், அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. அப்புறமா கூப்பிட்டு அனுப்புறேன். கிளம்பு. ஓகே சார். வா கற்பகம். சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு அவசரமாக மேனேஜர்கிட்ட பணம் கேட்டேன். உங்களை போய் பார்க்க சொன்னார். அதான் சார் இங்கே வந்தேன். சொன்னா நான் தான் மறந்துட்டேன். ரொம்ப அநியாயம் கற்பகம். உன்ன மாதிரி பொண்ணுங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சில பொறிக்கு பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அதான் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் போடுறானே. ஓ, நீ வேலையில் சேர்ந்து எவ்வளோ மாதம் ஆகுது கற்பகம்? 2 மாதம் ஆகுது சார். 2 மாதம். ரைட். வேலைக்கு சேர்ந்த 2 மாதத்துலேயே இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குறியே. எவ்வளோ கேட்டா? அம்மாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக 50,000 ரூபாய் தேவைப்படுது சார். கிட்னியா? அப்போ உன் கிட்னியை நீ டொனேட் பண்ண போறியா? இல்லை சார், நான் பண்ணலை. என் ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் அம்மாவுக்கு கிட்னி டொனேட் பண்ண போகிறாங்க. அதானே பார்த்தேன். உன் உடம்புலேருந்து யாருக்கும் எந்த தானமும் பண்ண மாட்டியே சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாமே முழுசா வேணும்.
சார் நீங்க வேற ஏதோ மாதிரி பேசுறீங்க. பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். நானும் தான் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா நான் என் வழியில் போகிறேன். சார் இதை பாரு, நீ படிச்ச பொண்ணு, சும்மா என்கிட்ட ட்ராமாலாம் ஆடாத. நான் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் தரேன். அதை வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு. அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தரப்போற? அப்புறம் என் ஃபோட்டோவை எடுத்து மாட்டி, சார் நான் உங்களை தெய்வமாக மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. ஊரில் நடக்காததான் நான் கேட்டேன். சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சார் உங்க பணம் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். ஏய் நெல்லு, என் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு ஏதாவது கொடுக்காம வெளியே போகவே முடியாது. அப்படின்னா கன்னத்துல 4 அறை கொடுக்கட்டுமா? அறைக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நீ எப்படிப்பட்ட பொண்ணா வேணா இரு, ஆனா நான் அப்படிப்பட்டவன் தான். ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், எனக்கு பணம் கூட வேண்டாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை. தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா வந்துரு. சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. வேண்டாம்னா எப்படி? என்னை விட்டுடுங்க சார். நல்ல பொண்ணு இல்ல, சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க சார். ஆண்டல்ல, டைமை வேஸ்ட் பண்ணாத, வாமா. எனக்கு பணம் வேண்டாம் சார், என்ன விட்டுடுங்க சார். பாடி ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க சார். சார் சொல்றது கேளுங்க மேடம். நான் குவாரியை முடிகிறேன், அப்பாடி சொல்லி முடிகிறேன் மேடம். ப்ளீஸ், சாரி மேடம். மேடம் நான் குவாரியை முடிகிறேன், அப்பாடி சொல்லி முடிகிறேன் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம் 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 எங்க அப்பா சொல்லி நான் காரியம் முடிகிறேன் மேடம். மேடம் சாரி மேடம், உங்களை பத்தி தெரியாம நாங்க வம்புக்கு எடுத்துட்டோம் மேடம். மேடம் இனிமேல் உங்க பேச்சுக்கே வர மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம்.